தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் இப்பொழுது வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது உங்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வரும். நிச்சயமாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. 8ஆம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை இன்றைக்கு நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே ஆண்டவர் அழகாக சொல்கிறார். கர்த்தருடைய முகம் நம்ம மேலே பிரகாசமாய் மாறிவிட்டால் நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய வித்தியாசத்திற்குள்ளே கடந்து போகும். நீங்கள் யாத்ராம் புஸ்தகத்தில் மோசையை குறித்து படித்து பார்த்தீங்கன்னா, யாத்ராம் புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசையினுடைய முகம் பிரகாசித்தது என்று நம்ம இங்கே வாசிக்க முடிகிறது. மோசையினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இருள் இருந்தது. அவன் சிறு வயது முதற்கொண்டு எகிப்தில் அவன் இருந்தான். அவனை பார்வோனுடைய அரண்மனையில் அவன் வளர்க்கப்பட்டான். அவன் அதிகமாக வாழ்ந்திருந்தது பாவ இருளிலே அவன் வாழ்ந்திருந்தான். நீங்கள் படித்து பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து பாருங்கள். மோசே அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். பாவத்தை வேதம் இருள் என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவன் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை. அப்போது மோசேனுடைய வாழ்க்கை பாவத்தில் சந்தோஷப்பட்டான், ஆனால் வாழ்க்கை இருண்டு போயிருந்தது. இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மோசையினுடைய முகம் இப்போ என்ன செய்கிறது பாருங்கள், பிரகாசமாக இருக்கிறது. வேதவசனத்தில் கவனித்து பாருங்கள். சாட்சி பலகையை ரெண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே அவன் தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட நெருங்கி வந்த அந்த மோசை
இருளில் வாழ்ந்து கொண்டு பாவத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டு வாழ்நாள் முழுவதும் இருளாகவே இருந்து கொண்டிருந்த இந்த மோசைக்கு தேவனோடு கூட சீனாய் மலையில் போய் 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோடு கூட பேசி தேவன் முகாமுகமாக மோசையோடு பேசவும் தேவனுடைய கிருபையை தரிசிக்கும்படியான பாக்கியம் அவனுக்கு கிடைத்த போது வேதம் சொல்லுகிறது அவனுடைய முகம் பிரகாசமாக மாறியது. அதில் 35வது வசனத்தை கூட நம்ம யாத்திராம் புஸ்தகத்தில் 35வது வசனத்தை கூட நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டு பாருங்கள். மோசையினுடைய முகம் பிரகாசித்தது மோசைக்கு தெரியல. அதான் நம்ம ஆரம்பத்தில் படித்த வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தது அவனுக்கு தெரியலை, அவன் முகம் பிரகாசித்தது அவனுக்கு தெரியலை. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் வெளிச்சமாக பிரகாசமாக மாற்றக்கூடிய ஒரு அனுபவம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறதுன்னு நமக்கு நன்றாக தெரிகிறதோ தெரியவில்லையோ, மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசத்தை அவர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் காண்பார்கள். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் பிரகாசத்தை கண்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் இருளில் இருந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் இருளை மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி அநேகருக்கு தேவன் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக பாத்திரமாக மாற்றி உங்களை தேவன் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை இருளாக்கி போடுவது எது? நம்மளால் வெளிச்சமாக மாற முடியாமல் பிரகாசமாய் மாற முடியாமல் இன்றைக்கி நீங்கள் இருளிலையும் காரிருளையும் வாழ்ந்து கொண்டு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் எது? அதுதான் பாவம். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அந்தகாரப்படுத்தி விடும், இருளாக்கி விடும். இதை மறந்து விடாதீர்கள். இந்த பாவ இருளில் இன்னும் எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? இன்னும் இந்த பாவ சாபத்தில் எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்த்தால், அவருடைய சமூகத்துக்கு நேராக நீங்கள் வந்தால் தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். மோசே எகிப்தில் இருக்கும்போது பாவத்தில் சந்தோஷப்பட்டான், வாழ்க்கை இருளாக இருந்தது. ஆனால் அவன் தேவனை நோக்கி பார்த்தபோது அவனுடைய இருள் நீங்கி அவன் பிரகாசிக்கப்பட்டான். சங்கீதம் 34:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்து அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று அங்கே நீங்கள் பார்க்க முடிகிறது. இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் நிச்சயமாக பிரகாசமாய் மாறும். அவர்கள் வெட்கப்பட்டதாக சரித்திரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வேத பகுதியை பார்க்கலாம். யோபுவனுடைய வாழ்க்கையில் ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். யோபுவுக்கு எப்படி இருள் இருந்தது, அந்த இருளில் அவர் எப்படி பிரகாசமாக மாறினார் என்பதை குறித்து பார்க்க போகிற யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். பிரகாசமாக இருக்கும். இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். யோபுவனுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான இருள் வந்தது. யோபுவுக்கு இருள் வருவதற்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு சோதனை என்கிற ஒரு இருள். தேவன் யோபுவை சோதித்தார். அந்த சோதனையில் யோபு வெற்றி பெற்றார், ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கி அநேகருக்கு யோபு
ஒரு நல்ல ஆறுதலாக இருக்கிறார். நீங்கள் துன்பப்படும் போது யோபுவின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். அந்த யோபுவினுடைய வாழ்க்கையில், நம்பிக்கை அற்றுப்போன மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுக்குள்ள பிரகாசத்தை கட்டளையிட்ட போது அவனுடைய வாழ்க்கை செழித்தது, பிரகாசமாக மாறினான். அப்படிப்பட்ட பிரகாசம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு யோபுவை நமக்கு தேவன் ஒரு முன்னுதாரணமாக அங்கே காண்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய ஆயுசு காலம் பட்டாப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்கும். இருளடைந்த நீர் விடிய காலத்தை போல் பிரகாசிப்பீர். நம்முடைய ஆயுசு நாள் முழுவதையும் பிரகாசமாக மாற்றுறதுக்கு தேவனால் முடியும். வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் துன்பமும் கஷ்டமும் வாழ்நாள் முழுவதும் தொடர போகிறதில்லை. சில நேரங்களில் நமக்கு சோதனைகள், சில நேரம் நமக்கு இருளான ஒரு பள்ளத்தாக்கு, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில அந்தகாரமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் தேவனோ நம்முடைய வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக மாற்றி ஆயுஷ்காலம் முழுவதையும், அழகாக சொல்கிற, ஆயுசு காலம் பட்டாப்பகலை பார்க்கலும் பிரகாசமாக இருக்கும். உங்கள் ஆயுசு நாள் முழுவதும் நீங்கள் வெளிச்சத்தில் நம்பிக்கையோடு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. அது என்னவென்றால், இயேசுவை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். மோசே போய் 40 நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான். தேவனுடைய முகத்தையே தரிசித்தான். அந்த தேவனுடைய முகத்தை தரிசிக்க 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 அவனுடைய முகம் வெளிச்சமாக மாறியது. அது அவனுடைய வாழ்க்கையவே பிரகாசமாய் மாற்றியது. எப்படி யோபுவனுடைய ஆயுசு காலம் முழுவதும் அவனுடைய முகம் வாழ்க்கை பிரகாசித்ததோ, அதே மாதிரி மோசையினுடைய வாழ்க்கையும் ஆயுசு காலம் முழுவதும் பிரகாசமாக இருந்தது. அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த 80 ஆண்டு காலம், 40 வருடம் எகிப்து தேசத்தில் இருளில் வாழ்ந்திருந்தான். ஆனால் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் கடைசி உள்ள 40 வருட காலம் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் 120 வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக மாறியது. உங்கள் வாழ்க்கையை தேவன் பிரகாசமாக மாற்ற விரும்புகிறார். பிரகாசமாக மாற்ற விரும்ப யோபுவின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உம்முடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. நீர் காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். யோபுனுடைய வாழ்க்கையில் இருளின் பாதை இருந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தேவன் அவருடைய வாழ்க்கையிலுடைய பாதையை ஸ்தோத்திரம் வெளிச்சமாக மாற்றிட்டார். அவனுடைய வாழ்க்கையில் உள்ள இருளை வெளிச்சமாக மாற்றிட்டார். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை பாதையில் முன்னேறி போக முடியாமல் ஒரே இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, உம்முடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இருளில் இருக்கிறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பாதைகளை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். இருளே இன்றைக்கி வாழ்ந்து அழுது கொண்டே, ஐயோ என் வாழ்க்கையில் அந்தகாரப்பட்டு விட்டது, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாமா? இந்த யோபு எப்படி அந்த இருளை கடந்து போனார் என்பதை குறித்து 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. எவ்வளவு அழகா யோபு சொல்றாரு, நான் எப்படி பிரகாசமா மாறினேன் தெரியுமா? நான் இருளிலே கடந்து போனது உண்மைதான். ஆனால் என் வாழ்க்கை எப்படி பிரகாசமாய் மாறினது என்றால், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. பார்த்தீங்களா? தேவன் பிரகாசித்ததுனால தான் யோபுனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறியது. அவனுடைய பாதையெல்லாம் பிரகாசமாய் மாறியது. அவனுடைய ஆயுசு நாள் முழுவதும் அவனுக்கு பிரகாசம் வந்தது. எப்படி? தேவன் அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய வெளிச்சம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும். கர்த்தருடைய தீபம் உங்கள் தலையின் மேலே பிரகாசிக்கணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ரொம்ப சிம்பிள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். இயேசுவை மாத்திரம் விசுவாசித்து பாருங்கள், நம்பி பாருங்கள்.
மனிதர்களை நம்பி ஏமாந்து உங்கள் வாழ்க்கையில் இருளில் தடுமாறி வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பார்த்தீங்கன்னா அவர் தீபம் உங்கள் தலையில் பிரகாசிக்கும். மாத்திரமல்ல, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்க. நான் இருளை கடந்து போயிட்டேன். எப்படி? அவர் அருளின வெளிச்சத்தினால. மோசையினுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிச்சம் பிரகாசித்தது, அவனுடைய முகம் பிரகாசித்தது, அவனுக்கே தெரியலை நம்ம இவ்வளோ பிரகாசமாக இருக்கிறோமா என்று. அவனோடு கூட இருந்த ஜனங்கள் மோசையின் முகத்தை கண்டு, ஐயோ மோசையின் முகம் எவ்வளவாய் பிரகாசித்திருக்கிறது என்று முக்காடிட்டு கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கிறதை கண்டு அநேகர் தலை கவிழ்ந்து முக்காடிடும்படிக்கு கர்த்தர் செய்வார். அவர் அருளின வெளிச்சத்தினால நீங்கள் இருளை கடந்து போவீர்கள். தேவன் உங்களை இருளை கடந்து போக செய்வார். இன்றைக்கி இருளை இருக்கிறீங்களா? கடக்கவே முடியலையா? நான் எப்படி இந்த இருளை கடந்து போக போகிறேன்னு எனக்கு தெரியலை என்று இந்த நாளில் நீங்கள் அழுது புலம்பி சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் இருளை தேவன் வெளிச்சமாக மாற்றப் போகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபனுடைய வாழ்க்கை. ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தாயினுடைய சகோதரனாகிய லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போகிறதை பார்க்கிறோம். அவன் ஓடி போய் அங்கே பெத்தேல் என்கிறதான ஒரு இடத்துல அவன் அங்கே ராத்தங்குகிறதை பார்க்கிறோம். அங்கே அவன் பெத்தேலில் தங்கி இருக்கும்போது வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். பாத்தீங்களா? யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவன் பயணத்தில் சூரியன் அஸ்தமித்து விட்டது. இவ்வளோ நாள் பிரகாசமான ஒரு வாழ்க்கை. வீட்டில் செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட யாக்கோபு. அந்த யாக்கோபு வீட்டில் மகிழ்ச்சியாக குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்து அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிலையில் ஒரு கஷ்டம் கூட அனுபவிக்காமல், ஒரு பாடு ஒரு வேதனை என்னன்னு கூட தெரியாமல் வீட்டில் தகப்பன் தாயினுடைய அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகன் திடீர்னு அவன் வாழ்க்கையில் இருள் வந்து விட்டது. சூரியன் அவனுக்கு அஸ்தமித்து விட்டது. இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அவன் கடந்து போன பாதைகளெல்லாம் கடினமான பாதைகள், வேதனையான பாதைகள், நெருக்கமான பாதைகள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்த அந்த எல்லா இருளின் பாதையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவனை பிரகாசமுள்ள ஒரு மனுஷனாக மாற்றினார். 20 ஆண்டு காலம் அவன் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையின் இருளை ஒரு நாள் மாற்றி போட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே யாக்கோபு தேவனோடு கூட போராடுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அங்கே 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க 30-31 வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகும்போது சூரியன் உதயமாயிற்று. பார்த்தீங்களா? திரும்பி வருகிறான் 20 வருஷத்திற்கு பிறகு. 20 வருடம் அவன் வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள். ஆனால் அங்கேயெல்லாம் ஆண்டவர் அவனை கைவிடலை. உயர்த்தி மாமனாருடைய வீட்டில் இருந்தான். அங்கே 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணினான். அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தது. அவன் அங்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையில் தேவன் வச்சிருந்தார். ஆனால் திரும்பி வருகிறான்.
திரும்பி வரும்போது எந்த பெத்தேலில் அவன் பயணிக்கும்போது இருள் வந்ததோ, இப்போ பெனியேலில் தேவன் அவனுடைய சூரியத்தை உதயம் பண்ண செய்தார். பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் தேவனை சார்ந்திருந்தா அவன் இருளை கடந்து போவான். யாக்கோபு இருளை கடந்து போகிறான். இவ்வளோ நாள் இருளில் வாழ்ந்தவனுக்கு இப்போ இனி இருள் இல்லை. அவனுக்கு சூரியன் உதயமாயிற்று பெனியேலில் வைத்து. அவன் திரும்ப பெத்தேலுக்கு போய் அங்கே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தி தன்னுடைய சகோதரனை கண்டு சகோதரனுடைய ஒப்புரவாகி கடைசியில் அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொன்னது போல நாமளும் இருளை கடந்து போக முடியும், அந்தகாரத்தை கடந்து போக முடியும். யாரால் அதை முடியும் என்றால் தேவனால் மாத்திரம்தான் முடியும். யாக்கோபு தேவனை சார்ந்து கொண்டான், தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில் குறை இருந்தது, குறைகளை எல்லாம் தேவன் நிறைவாக்கினார். 12 கோத்திரத்திற்கு அவன் தலைவனானான். அவனை கோத்திரப்பிதாக்களின் தகப்பனாக தேவன் மாற்றினார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு இருளிலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கடக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் இருளை கடந்து போவதற்கு நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே யோபின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. அவன் வெளிச்சத்தை தேடி இருந்தான், ஆனால் அவனுக்கு இருள் வந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவனுடைய இருளை தேவன் வெளிச்சமாக மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது 31ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று அங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் பிரகாசம் உள்ளவனாக மனுஷனாக மாற்றுவார். நீங்கள் வெளிச்சமாக மாற வேண்டும் என்றால் ஒன்று தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், 2வது நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்து பாருங்கள், உங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமும் வெளிச்சவுமாக உங்களை மாற்றுவார். நீங்கள் தானியேலின் புஸ்தகத்திலே வாசிக்கும்போது அங்கே 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, நொறுங்குண்ட மனிதர்களுக்கு ஆறுதலை கூறுகிறவர்களாக, கட்டப்பட்டு கிடக்கிற மக்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்கு உதவி செய்கிறவர்களாக நற்செய்தி அறிவித்து, சுவிசேஷத்தை அறிவித்து, இயேசுவின் ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். நீங்கள் பிரகாசமுள்ளவர்களாக மாறுவீர்கள், பிரகாசமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். சங்கீதத்தில் 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு மனுஷன் தேவனை பார்க்க பார்க்க அவன் முகம் பிரகாசமாகுமாம். அங்கே அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாறு போல வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. பாத்தீங்களா? ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரி எஜமானனுடைய கையை, எஜமானத்தினுடைய கையை நோக்கி இருக்கிறது போல எங்கள் கண்கள் தேவனையே நோக்கி. நீங்கள் தேவனையே நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் அவர் தான். எனக்கு சொன்னதை செய்கிறவர் அவர், என்னை நிறைவேற்றுகிறவர் அவர், என்னை வாழ்க்கையை இருளை கடந்து செல்வதற்கு உதவி செய்கிறவர் அவர் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய திருமுகத்தை ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்கள். அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து பாருங்கள்.
வாழ்க்கையில் பிரகாசத்தை கட்டாயமாக நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 80ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். தேவனே தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். இந்த சங்கீதத்தில் 3 இடத்தில் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்க முடியும். தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இந்த சங்கீதம் ஒரு சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சிறையிருப்பின் நிலைமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிறையிருப்பின் அனுபவம், வெளிச்சமே இல்லை, ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறையில் இருக்காங்கன்னு அர்த்தம், அடிமைப்பட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு வெளிச்சம் வரணும், உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணணும், அப்போ தான் நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் பிரகாசிக்க முடியாமல் இருப்பதுக்கு காரணம் ஏதோ சில சிறையிருப்புகளுக்குள்ளே இருக்கிறீங்க. சிறையிருப்பு என்று சொல்லும்போது என்ன? நிறைய பேருக்கு அந்த காரியம் புரிகிறதா எனக்கு தெரியல. சிறையிருப்பு என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக செயல்பட முடியாதபடிக்கு ஏதோ சில விஷயங்கள், யாரோ சில நபர்கள் அவனை கட்டுப்படுத்தி அவன் மேலே அதிகாரம் செலுத்தி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு சூழல், அதுதான் சிறையிருப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க, அது ஒரு சிறையிருப்பு. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தார்கள். அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. சிறைச்சாலைக்குள்ளே கிடக்கிறது போல உணவு கிடைக்கும், படுக்க இடம் கிடைக்கும், எல்லாம் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் சுதந்திரமாக எங்கேயும் போக முடியாது. அந்த ஜெயிலுக்குள்ளே, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு லிமிட்டுக்குள்ளே அவங்க எதையுமே சுதந்திரமாக செய்ய முடியாமல் அப்படி கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நீங்களும் ஏதோ சில காரியங்களில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? சில மனிதர்களுக்கு நீங்கள் அடிமையாகி அவங்க உங்களை கட்டுப்படுத்தி அவங்க இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலையில் ஐயோ உள்ளே உட்கார்ந்து இருக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் சிறையிருப்பின் நிலைமை மாறணுமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தால் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். பாவத்தில் சிலர் சிறைப்பட்டு இருப்பாங்க, சிலர் பிசாசினால் சிறைப்பட்டு கிடப்பாங்க. பிசாசு சிலரை அப்படி அடிமைப்படுத்தி வச்சிடும். பொல்லாத ஆவிகள் சில மனிதர்களை ஆளுகை செய்து அப்படியே அதிகாரப்படுத்தி அடக்கி வச்சிருப்பான். வெளியே வர முடியாது, விரும்புவாங்க, வெளியே வர விரும்புவாங்க, ஆனால் முடியாது. அந்த ஆவிகள் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுருக்கும். உங்களை இன்றைக்கி ஏதோ ஒன்று கட்டுப்படுத்தி வச்சுருக்குதா? உங்களை சந்தோஷமாக வாழ விடாமல் கட்டுப்படுத்தி வச்சுருக்குதா? சில மனிதர்களுக்கு நீங்கள் அப்படி அடங்கி அவங்கள மிஞ்சி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையா? இன்றைக்கு நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தருடைய உதவியை நாடி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் அவிசுவாசிகளுடைய மனதை குருடாக்கி போட்டான். தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இருதயத்தில் பிரகாசிக்க விடாமல் பிசாசு இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயத்தை இருளாக்கி வச்சிருக்கிறான். இந்த சுவிசேஷத்தை கேட்க விடாமல், இந்த தேவனை நம்ப விடாமல், இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு போக விடாமல், ஜெபிக்க விடாமல். பாருங்கள், நீங்கள் ஆலயத்துக்கு போன முயற்சி பண்ணுவீங்க, கட்டப்பட்டிருப்பீங்க, போக முடியாது. பிசாசு அப்படியே உங்களை கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் அதையும் தாண்டி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருளை நீக்கி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. 118ஆம் சங்கீதம் 27வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு அழகான ஒரு பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, அழகான ஒரு பெயர் ஆண்டவருக்கு.
என்ன பேர்? கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுறதுக்கு தெய்வத்தால் தான் முடியும். நீங்கள் ஸ்டார் மாதிரி, சூரியனை மாதிரி, நட்சத்திரத்தை போல நீங்கள் பிரகாசிக்க முடியும். ஏசாயா 60:1-2 படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு சொல்கிறாரு. பூமியை காரிருள் மூடும், ஜனங்களை இருள் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இயேசு தேவன்தான் ஒரு மனுஷனை பிரகாசிக்க பண்ண முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட இருளில் அந்த காலத்தில் வாழ்ந்து உங்கள் முகமே பிரகாசம், உங்கள் முகத்தில் ஒரு களை இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. உங்களை பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறீங்க, ஏன் இப்படி வேதனையோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து, யோவான் 1:9 மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உலகத்திலே வந்து, அதில் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒரு ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷன், அவன் யாராக கூட இருக்கட்டும், எப்படிப்பட்ட மனுஷனாக கூட இருக்கட்டும், குடிகாரனாக இருக்கட்டும், அல்லது எந்த உலகத்தில் யாருக்குமே வேண்டாத ஒரு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும். நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையிலலாம் பிரகாசமே வராது, நான் எப்படி வெளிச்சமாக மாற முடியும், என் முகம் எப்படி பிரகாசிக்கும் அப்படி சொல்லி நீங்கள் எந்த மனுஷனையும். மோசையினுடைய முகம் பிரகாசிக்கிறதுக்கு முன்னே மோசை எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு கொலைகாரர். ஒரு மனுஷனை கொண்டுட்டு தான் எகிப்தை விட்டே ஓடி போனார். அந்த மனுஷனையே பிரகாசிக்க பண்ண முடியும்னா உங்களை பிரகாசிக்க பண்ண மாட்டாரா? எந்த மனுஷனுடைய முகமும் பிரகாசமாய் மாறும் இயேசு வண்டிக்கு வந்தால். நீங்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பீங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சொன்னாரே, அதே மாதிரி நீங்கள் அநேகருக்கு பிரகாசம் கொடுக்குற உங்கள் வாழ்க்கையும் பிரகாசம், உங்கள் முகமும் பிரகாசிக்கிற அளவுக்கு தேவன் உங்களை மாற்றப் போகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் நோக்கி பார்க்கலாம். ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இருளை கடந்து செல்ல முடியலை, என் வாழ்க்கையெல்லாம் அந்தகாரப்பட்டு போனது, பிரகாசமே இல்லை, நான் வெளிச்சத்துக்காய் காத்திருந்தேன், இருள் தான் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணோக்கி பார்க்கிற ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை இந்த நாளில் சந்திப்பீராக. அவர்கள் மேலுடைய பிரகாசத்தை துவனிக்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிரகாசத்தை ஆண்டவரே பிரகாசிக்க பண்ணுவீராக. இருள் அவர்களுடைய வாழ்க்கை விட்டு மாறட்டும், பாவ இருள் விலகட்டும், அந்தகார இருள் விலகட்டும். கர்த்தருடைய தொடுதலை நம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு செய்யும். செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களை ஆள்வதாக. ஆமென்.